வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் கேழ்வரகு அடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு நான் 1.5 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதனால் 2 ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நம்மளுடைய விருப்பம்தான். ரொம்ப ஆனியன் அதிகமாக இருந்ததுன்னா அடை நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். 2 ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையை 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம லைட்டாக வதக்கிட்டு நம்ம கேழ்வரகு மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டுடலாம். பேன் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டுப்பல் 3 தட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கீரையும் சேர்த்துடலாம். முருங்கீரை லைட்டாக ஒரு பிரட்டினா போதும், ரொம்பலாம் வதங்க வேணாம். இப்போ நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1.5 கப் கேழ்வரகு மாவில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கினது எல்லாத்தையும் மாவோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு எடுத்து உருண்டை விட்டோம் அப்படின்னா இப்போ இது மாதிரி வரும். இப்போ தான் தட்டுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இதை நம்ம ஒரு ஈர துணி இல்லைனா கவரில் இல்லைனா வாழையில் எதை ஒன்றாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஈர துணி எடுத்திருக்கேன். ஸோ ஈர துணி, வாழையில், கவரில் நம்ம எதனை தட்டினாலும் தோசைக்கல்ல அப்படியே எடுத்து போட்டு எடுத்துக்கலாம். அடை தட்டும் போது ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் சூடான உடனே நம்ம தட்டி வச்சுருக்க அடையை போட்டுடலாம். இப்போ தட்டி வச்சுருக்க அடையை தோசைக்கல்லில் போட்டுடலாம். நம்ம மூடி வச்சும் வேக வைக்கலாம், இல்லை அப்படியேவும் வேக வைக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த பக்கமும் அடையை திருப்பி போட்டுட்டு வெந்த உடனே எடுத்துக்கலாம். அடை முருங்கைக்கீரையும் வெங்காயமும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அடை சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் அந்த பூண்டு வாசனையும் கலந்து சாப்பிட்றதுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ எல்லோருக்கும் ஏற்ற ஒரு நல்ல டிஷ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.